கார்த்தியை காப்பாத்துறதுக்காக நீ அவமானப்பட்டு நிக்கிறத என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. என் பேச்ச நீ தட்டி கழிக்காத. தயவு செஞ்சு நீ இங்கே இரு. நான் போய் ஏகாம்பரத்துக்கிட்ட பேசி சரி பண்றேன். இல்ல மாமா, நீங்க பேசினா உங்க தம்பியும் சரி வேல்வழியும் சரி கண்டிப்பா மனசு இறங்க மாட்டாங்க. என்னையும் உங்க புள்ளைய அவமானப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு கிடைச்ச சான்ஸே இதுதான். இதை அவங்க 2 பேரும் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் அவங்க உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க மாமா. என்ன அவங்க அவமானப்படுத்தி பேசினாங்கன்னா என்ன அவமானப்படுத்தின சந்தோஷத்துக்காகவாவது அவங்க கார்த்தியை காப்பாத்துவாங்க. இப்போதைக்கு நான் என்னோட மான அவமானத்தை பத்தி யோசிக்கிற நிலைமையிலேயே இல்ல மாமா. லாக்கப்புக்குள்ள அடைஞ்சிருக்கிற கார்த்திய எப்படியாவது காப்பாத்தி வெளியில கொண்டு வரணும். இப்ப என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஒரே நினைப்பு இது மட்டும்தான் மாமா. நீங்க வாங்க. இப்ப நாம வேற எதை பத்தியும் யோசிக்க டைம் இல்ல மாமா. சரியா? வாங்க. குமரா, சின்ன மாமா இல்லையா? சின்ன மாமாவா? இருக்காரு இருக்காரு இருக்காரு. அப்பா அப்பா. என்னடா குமரா? ஏய் வேலு, யார் வந்திருக்கா பாத்தியா? வாங்க 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 வாங்க. வராதவங்க வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? ஓஹோ, உங்க குழந்தையால பார்க்க வந்தீங்களா? அவ இப்ப வீட்டுல இல்லையா? உங்க சின்ன மாவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு அவ உங்க வீட்டுக்கு தானே வந்தா? நாங்க அத்தைய பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தோம். எங்களை பார்க்கவா? என்னம்மா அதிர சொல்ற? என்ன விஷயம்? அது அது வந்து என்ன டாடி, ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அவங்க வீட்டுல செலவே இல்லாம சிம்பிளா ஒரு கல்யாணம் நடந்திருக்குல்ல, அத பத்தி நம்ம கிட்ட சொல்றதுக்காக வந்திருப்பாங்க. ஓஹோ, அப்படிதானே அண்ணியாரே? ஓ ஆமாமா, அத பத்தி கேட்க நான் மறந்துட்டேன் பாருங்க. என்ன இது? கார்த்தி யாரோ ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டானாமே. என்னன்னா இது? பசங்களை கண்டிச்சு ஒழுங்கா வளர்க்கறது இல்லையானே? ஒருத்தனை கஞ்சனா வளர்த்துருக்க, இன்னொருத்தனை ரவுடியா வளர்த்துருக்க. விதி யார விட்டுது? ஏகாம்பரம் எல்லாத்தையும் மறந்துருப்பா. நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கவோ அதை பத்தி பேசவோ இப்ப நேரம் இல்ல. கார்த்தி இப்போ ஸ்டேஷன்ல லாக்அப்ல இருக்கான். அவனை அந்த இன்ஸ்பெக்டரை அடிச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு தெரிஞ்சவராமே, நீங்க சொன்னா கேப்பாராமே. ஆமாமா, அவன் நம்ம பையன்தான். நான் சொன்ன வார்த்தையை தட்ட மாட்டான். நமக்குள்ள நடந்த சண்டை சச்சரவு எதையுமே மனசுல வச்சுக்காம நீ வந்து அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசு. எப்படியாவது கார்த்தியை காப்பாத்து ஏகாம்பரம். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற, கார்த்தியை காப்பாத்துப்பா. அப்பா, பெரியப்பாவை பார்த்தா ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருக்கு. அப்பா, அவரு 2 கையையும் கையெடுத்து கும்பிட்டு கண் கலங்கி கேக்குறாருப்பா. உதவி பண்ணுங்கப்பா, பிளீஸ்பா. ஆயிரம் தான் இருந்தாலும் பெரியப்பா உங்களுக்கு அண்ணன்ப்பா. கார்த்தி உங்க அண்ணன் பையன். அவனை நாம தானப்பா காப்பாத்தி ஆகணும். அப்பா சரின்னு சொல்லுங்கப்பா. அப்பா, இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுறேன்னு சொல்லுங்கப்பா. பாத்தியாண்ணா, என் பையன் என்ன சொல்றான்னு கேட்டியா? நான் என் பையனையும் பொண்ணையும் எவ்வளவு பாசக்காரங்களா வளர்த்து வச்சிருக்கேன்னு உனக்கு இப்போவாவது புரியுதா? சரி சரி, உனக்காக இல்லைனாலும் கார்த்திக்காக இல்லைனாலும் என் பையன் குமர சொன்ன வார்த்தைக்காக நான் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி கார்த்தியை வெளியே எடுக்கிறேன். கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ் சின்ன மாமா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன சொன்ன? சின்ன மாமா நான் சொன்னேன். இன்னும் ஒரு தடவை சொல்லுமா? கேட்கறதுக்கே காதுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. நீங்க மனசுல எதையும் வச்சுக்காம இவ்ளோ சீக்கிரம் எங்களுக்கு உதவி பண்ண சம்மதிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமா ஏகாம்பரம், இந்த உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டப்பா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. எனக்கு தெரியும், நல்லா தெரியும்.
உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ எனக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு இப்ப நானே உனக்கு சொல்றேன். என்னடா வேலு, சொல்லிடலாமா? சொல்லுங்க டாடி. ஒண்ணு இல்லைண்ண, நம்ம கார்த்தி பயல காப்பாத்தணும்னா ஓ மருமக ஆதிர இருக்கல்ல, இவ என் பொண்ணு வேலு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அவ்வளவுதானே, அதிகமாலாம் இல்ல. ஒரே ஒரு தடவை என் பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா போதும். என் பொண்ணு நடந்ததெல்லாம் மறந்து மன்னிச்சிருவா, ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. அவ ஹாப்பினா நானும் ஹாப்பி ஆயிடுவேன். உடனே உன் கூட வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து கார்த்தியை வெளியே வர வச்சிருவேன். எல்லாம் கடகடா மடமடமடான்னு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இதுக்கு நீ என்ன சொல்ற, உன் மருமக என்ன சொல்றான்னு 2 பேருமா டிஸ்கஸ் பண்ணிட்டு நல்ல முடிவா சொல்லுங்க. என்ன அண்ணியாரே இப்படி யோசிக்கிறீங்க? உங்க குழந்தை ஜெயில கடந்து களி திங்காம காப்பாத்துறதுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் கிடைச்சிருக்கு. டக்குன்னு சரின்னு சொல்லி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு என் டாடியை கூப்பிட்டுட்டு கிளம்புவீங்களா? அதை விட்டுட்டு ரொம்ப தான் யோசிக்கிறீங்க. என்னமோ போங்க. உங்க புகுந்த வீட்டு கௌரவத்தை விட உங்க கௌரவம் தான் உங்களுக்கு பெருசா போச்சுல. உங்க குழந்தைனார காப்பாத்த என் காலில் விழுந்து ஒரு சின்ன மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா? வேல்விழி, கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுமா. இன்னைக்கு நம்ம கையை ஒசந்து இருக்குங்கிறதுனால யாரோட மனசு நோகுற மாதிரி வார்த்தைகளை நெருப்பா அள்ளி கொட்டக்கூடாதுமா. என் புள்ள கார்த்தியை காப்பாத்த சொல்லி மடிப்புச்ச கேட்கிற மாதிரி கேட்டு வந்து நிக்கிறது நான் தான். நான் என் புள்ளைய பெத்த பாவத்துக்காக உன் காலில் மட்டும் இல்ல, ஏகாபுரம் காலிலையும் அவ்வளவு ஏன் நம்ம குமரன் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாமா, ஆனா என் மருமக உன் காலில் விழாது.